வெல்கம் டு AutoCAD சொல்யூஷன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிகினர் ப்ராக்டிஸ் டிராயிங் நம்பர் 8. ஆல்ரெடி 7 வீடியோஸ் போட்டிருக்குங்க பிகினர் ப்ராக்டிஸ் டிராயிங். பிகாஸ் நம்ம டிராயிங்கை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து AutoCAD கற்றுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இப்போ நம்ம AutoCAD பிகினர் ப்ராக்டிஸ் டிராயிங் நம்பர் 8 அப்படின்ற டுட்டோரியலுக்கு வந்திருக்கோம். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்ஜெக்ட் தான் நம்ம ட்ரா பண்ண போகிறோம். இதை எப்படி AutoCADல ட்ரா பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. ஸோ AutoCADல ட்ரா பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது இந்த மாடலை நம்ம எப்படி ட்ரா பண்ண போகிறோம், எதை பேஸ் பண்ணி ட்ரா பண்ண போகிறோம் அப்படின்றத ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ அதுதான் ட்ராயிங் ரீட் பண்ணுற ஒரு ப்ரொசீஜர். ஸோ இப்போது இந்த பாக்ஸ் அந்த ரெக்டாங்கிள் பாக்ஸாக கன்சிடர் பண்ணுங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா 25 and 12 அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டாங்க. ஸோ இதோட மிட் பாயிண்ட்டை பேஸ் பண்ணி ஒரு ஆக்சிஸ் இருக்குது. இந்த ஆக்சிஸோட ஹைட்டு பார்த்திங்கன்னா 65 + 12. ஸோ ஓகேங்களா, இந்த ரெண்டு வேல்யூ ஆட் பண்ணிங்கன்னா இந்த கார்னர் பாயிண்ட் நம்மளுக்கு கிடச்சிரும். தென் ஒரு சர்க்கிள் இருக்குங்க, அதாவது ஆர்க்கு ஆஃப் வேல்யூ தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் டேஞ்சன்சி பாயிண்ட் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. ஜஸ்ட்டு 20 ரேடியஸில் ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிடுங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு சர்க்கிள் கிடச்சிரும், அதுக்கப்புறம் இந்த ரெக்டாங்கிள் கிடச்சிரும். கரெக்டுங்களா? ஸோ இப்போது இதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு இந்த எண்ட் பாயிண்ட்டுக்கும் இந்த டேஞ்சன்சி பாயிண்ட்டுக்கும் நம்மளுக்கு வந்து 50 ரேடியஸில் நம்ம சர்க்கிள் வரையணும், அதாவது ஆர்க் வரையணும். இதே ஆர்க் தான் ஆப்போசிட்டில் இருக்குது. டேரெக்டாக மிரர் கமாண்ட் நம்ம யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா மறுபடியும் சேம் ஆர்க்கை வந்து நம்மளால் க்ரியேட் பண்ண முடியுங்க. ஸோ இது எல்லாமே டெலிட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் ட்ராயிங். இந்த ட்ராயிங்கோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணுன்றவங்க டவுன்லோட் பண்ணிடுங்க. இப்போ எப்படி ட்ரா பண்ணலாம் அப்படின்றது வாங்க AutoCADல பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு யூனிட் செட்டப், UN என்டர். டெசிமல் இருக்கிற ஆப்ஷனை கரெக்டாக வச்சுக்கோங்க, ஏன்னா மில்லிமீட்டரில் வரையணும் அப்படின்னா டெசிமலில் தான் இருக்கணும். ப்ரிசிஷன் வேல்யூ மாற்றிட்டேன், இங்கே மில்லிமீட்டர் அப்படின்ற ஆப்ஷன் வச்சுட்டு ஓகே கொடுத்துக்கலாம். லிமிட் 0,0 என்டர், 210, 297 என்டர். ஓகே, ஸோ A4 ஷீட் சைஸுக்கு நம்ம ட்ராயிங்கை செட் பண்ணிட்டோம். தென் அடுத்ததாக என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த டைமென்ஷன்ஸ் நோட் பண்ண சொல்லியிருந்தேன்ல, 25, 12 இந்த ரெக்டாங்கிள் வரைஞ்சிக்கலாம். ஓகேங்களா? எல் என்டர் ஆர் ரெக்டாங்கிளுக்கு வந்து REC என்டர். எந்த இடத்துல உங்களுக்கு வேணுமோ ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் வேல்யூஸ் கொடுக்க போகிறோம். ஸோ நம்மளுடைய வேல்யூ 25, கீழே பார்த்தீங்கன்னா 25. அப்போது அகைன் இந்த வித் வேணும் அப்படின்னா டேப் யூஸ் பண்ணிங்கன்னா அடுத்த டைமென்ஷன்ஸ்க்கு போயிடும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 12 என்டர் கொடுத்துட்டேன். ஸோ டேரெக்டாக என்ட்ரு கொடுத்த உடனே இந்த இடத்துல நம்மளுக்கு ப்ளேஸ் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போது இதோட டைமென்ஷன்ஸ் செக் பண்ணிங்கனாவே தெரியும், இது வந்து 25, இது 12 அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் அப்படின்ற மாதிரி, அதாவது ப்ரீவியஸ் வீடியோ ட்ராயிங் நம்பர் 7 நீங்கள் செக் பண்ணியிருந்தாங்க தெரியும், கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். XL என்டர். ஸோ இதை பேஸ் பண்ணி ஒரு லைன் ஒன்று வரைஞ்சிட்டோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா XL என்டர் கொடுத்துட்டு ஹரிசாண்டலாகவும் நம்ம இந்த இடத்துல ஒரு லைன் வரைஞ்சிடலாம். ஏன்னா இது 12, இதுக்கப்புறம் தான் 65 mm டிஸ்டன்ஸ் வேணும். ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா இந்த 65 mm இருக்குங்களா, ஆல்ரெடி நம்ம 12 தான் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் வரைஞ்சிருக்கோம். இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் வரைஞ்சிட்டேன். ஸோ இப்போ இதுதான் வரையணும். அப்போ வந்து ஆப்செட் பண்ணிக்கலாம் 65 அப்படின்ற மாதிரி. அப்போது இது செலக்ட் பண்ணுங்கள், ஆப்செட், O என்டர், 65 என்டர். இதுதான் நம்மளுடைய ஆர்ஜின்ங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம 20 ரேடியஸில் ஒரு சர்க்கிள் வரைய போகிறோம். கரெக்டுங்களா? 20 ரேடியஸில் ஒரு சர்க்கிள் வரைய போகிறோம். சர்க்கிள் கமாண்ட் ஆர் C என்டர். இதுதான் நம்மளுடைய கார்னர் பாயிண்ட், அதாவது எண்ட் பாயிண்ட். ஸோ இதை பேஸ் பண்ணி 20 ரேடியஸ். ஸோ சர்க்கிள் கமாண்ட்குள்ளே போனீங்கன்னா எப்பயுமே வந்து ரேடியஸில் தான் இருக்கும். டயாமீட்டர் வேணும் அப்படின்னா D என்டர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் டயாமீட்டர் வேல்யூ கொடுக்கணும். இப்போ டேரெக்டாக 20 ரேடியஸில் தான் நம்மளுக்கு கிரியேட் ஆக போகுது. என்டர் கொடுத்தவொடனே டேரெக்டாக கிரியேட் ஆகிடுச்சுங்களா? ஸோ இப்போ வந்து ஆர்க் வரையணும். கரெக்டுங்களா? ஸோ ஆர்க் வரைய சொல்லியிருந்தேன்னா ஸ்டார்ட் பாயிண்ட், எண்டு அண்ட் ரேடியஸ் இந்த ஆப்ஷன் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ஆர்க்கில். ஸோ இது வந்து ஸ்டார்ட் பாயிண்ட்டாக கொடுத்துக்கலாம், இது எண்ட் பாயிண்ட். இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு ரேடியஸ் தரணும். ஸோ 50 ரேடியஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டேன். ஸோ இந்த இதில் செக் பண்ணி பாருங்கள், எந்த ஒரு இன்ட்ராக்ஷனும் இல்லாமல், அதாவது கிராஸ் ஆகி போகிற மாதிரி ஏதாவது டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிச்சுன்னா மட்டும் நீங்கள் ட்ரிம் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போது இதே ப்ரொஃபைல் தான் நம்ம ஆப்போசிட் சைடில் வேணும். ஸோ அதனால் மிரர் MI என்டர், தென் இந்த ஆக்சிஸை பேஸ் பண்ணி மிரர் பண்ணிடுறோம். இப்போது TR டபுள் என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ இது மாதிரி ட்ரிம் பண்ணிடணுங்க. ட்ரிம் பண்ணும் போது உங்களுக்கு எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் தெரியக்கூடாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாவே எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் தெரியல. ட்ராயிங் வேணால் செக் பண்ணி பாருங்கள், எந்த ஒரு
டிஃப்ரென்ஸும் இதுக்கும் அதுக்கும் எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லை. செக் பண்ணி பாருங்கள். ஸோ ப்ராப்பராக ட்ரா பண்ணிட்டோம். பட் இது வந்து ஆக்சுவலாக கரெக்டாக அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக தப்பு தான். என்ன ரீசன் அப்படின்னா, ஸோ இது வந்து டேஞ்சன்சி பாயிண்டில் வைக்கல, நம்ம நார்மலாக ஒரு அப்ராக்சிமேட் ஒரு இடத்துல தான் வச்சு நம்ம க்ரியேட் பண்ணோம். ஸோ அது மாதிரி க்ரியேட் பண்ணும்போது ஸோ இது மாதிரியான ப்ரொஃபைல்ஸாக நம்ம கிடைக்கும். ஸோ இந்த ஏரியா நம்மளால் எப்படி டிசைட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது டேஞ்சன்சி பாயிண்ட் தான். பட் டேஞ்சன்சி பாயிண்ட் வந்து AutoCADல வந்து நம்ம பேராமெட்ரிக்ஸில் யூஸ் பண்ணி தான் இதை வந்து க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அடுத்தடுத்த வீடியோஸில் பேராமெட்ரிக்ஸ்னால் என்ன அப்படின்றது நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். பட் இப்போ வந்து நம்ம பேராமெட்ரிக் யூஸ் பண்ணாமல் அப்ராக்சிமேட்டாக தான் நம்ம கிளிக் பண்ணணும். நீங்களும் அதே மாதிரி அப்ராக்சிமேட்டாக கிளிக் பண்ணி மட்டும் க்ரியேட் பண்ணால் மட்டும் போதும். ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ண தேவையில்ல. ஏன்னா இது ஜஸ்ட் ப்ராக்டிஸ் ட்ராயிங் மட்டும்தான். ஏன்னா இது ஒரு பிகினர் ப்ராக்டிஸ் ட்ராயிங். ஸோ அதனால் நீங்கள் வந்து அந்த அளவுக்குலாம் யோசிக்கணும்னு அவசியமே இல்லைங்க. ஸோ இதுக்கான டைமென்ஷன்ஸ் எல்லாமே நம்ம எடுத்து இதை ட்ராயிங்கை கம்ப்ளீட் பண்ணலாம் வாங்க. இப்போது சின்னதாக ஒரு சர்க்கிள் ஒன்று ட்ரா பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி ட்ரா பண்ணிட்டு TR கொடுத்து இதெல்லாம் ட்ரிம் பண்ணிடலாம். ஸோ சம்திங் இந்த ஆக்சிஸ்க்காக நான் வந்து இந்த சர்க்கிள் க்ரியேட் பண்ணேன். இப்போ இது டெலிட் பண்ணிடலாம் அவுட்டர் சர்க்கிளை. இந்த லைன்ஸ் ஓகே, இந்த லைன்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணணும் அப்படின்னா டாட் லைன்ஸாக கொடுக்கணும். ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா டாட் லைன்ஸாக கொடுத்துருக்காங்களா சென்டர் லைன். ஸோ ப்ராப்பர்ட்டிஸில் பார்த்தீங்கன்னா லைன் டைப்பு இதில் வந்து அதர் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ளே போங்க. இந்த இடத்துல லோடு ஆப்ஷனை போனீங்கன்னா சென்டர் லைன் நம்மளுக்கு இங்கே காட்டுவாங்க. ஸோ சென்டர் லைன் கொடுத்து ஜஸ்ட் ஓகே கொடுத்தீங்கன்னா இப்போ லோட் மட்டும்தான் நம்ம பண்ணியிருக்கோம். லைக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இப்போ சென்டர் லைன் வந்து ஆப்ஷன் வந்துடும். இப்போ செலக்ட் பண்ணுங்கள், எல்லாத்தையும் சென்டர் லைனாக கொடுத்துருங்க. இப்போ பாருங்கள் ரொம்ப சின்ன சின்ன டாட்ஸாக இருக்குது, ரொம்ப விசிபிளாக நம்மளுக்கு தெரியலை. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் அதர் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ளே போங்க. அதரில் போனீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஸ்கேல் ஃபேக்டர் இருக்கும். நம்ம 3 கொடுத்துக்கலாம். ஜஸ்ட்டு 3 கொடுத்து ஓகே மட்டும் கொடுத்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டை விட நம்மளுக்கு ரொம்ப விசிபிளாகவே நம்ம தெரிய ஆரம்பிச்சிச்சு. கரெக்டுங்களா? ஸோ இதுக்கப்புறம் வந்து டைமென்ஷன்ஸ் எடுக்கலாமா? என்ட்ரு கொடுத்துட்டு டைமென்ஷன் ஸ்டைல் மேனேஜர் மாடிஃபை ஃபிட் வேல்யூவில் 15 கொடுத்துக்கிறேன். ப்ரைமரி யூனிட்ஸில் டெசிமல் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம், அதாவது பாயிண்ட்டுக்கு அப்புறம் வேல்யூ வேண்டாம். தென் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சிம்பிள்ஸ் அண்ட் ஏரோஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் ஏரியா கொடுத்துக்கலாம். ஓகே, ரெண்டுமே கரெக்டாக ஆகிடுச்சு. ஜஸ்ட் ஓகே கொடுத்து செட் கரண்ட் கொடுத்து க்ளோஸ் கொடுத்துக்கலாமா? தென் DLI என்டர் டைமென்ஷன்ஸ் லீனியர். ப்ராப்பராக எல்லாத்துக்கும் டைமென்ஷன்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிருங்க. ஜஸ்ட்டு ஜூம் பண்ணிங்கன்னா இது மாதிரி பாயிண்ட் காட்டும். இதை பேஸ் பண்ணி கரெக்டாக கிளிக் பண்ணிடுங்க. ஓகேங்களா? தென் ரேடியஸ் இங்கேயும் ரேடியஸ் எடுக்கணும். ஓகேங்களா? ஸோ ப்ராப்பராக எல்லாத்துக்கான டைமென்ஷன்ஸும் எடுத்து முடிச்சிட்டோம். இவங்க என்ன கொடுத்துருந்தாங்களோ அதை பேஸ் பண்ணி ஈஸியாக மாடலையும் க்ரியேட் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இதுக்கு வந்து சென்டர் லைன் வந்து இந்த ஆக்சிஸ்லேருந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ என்ட்ரு கொடுத்துட்டு நியூ காப்பி ஆஃப் ஸ்டாண்டர்ட் கொடுத்துருங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஜஸ்ட் ஃபிட் ஆப்ஷனில் பிளேஸ் டெக்ஸ்ட் மேனுவலி அப்படின்ற ஆப்ஷன், ட்ரா டிம் லைன் பிட்வீன் எக்ஸ்டென்ஷன் லைன், இதை மட்டும் எனேபிள் பண்ணி ஓகே கொடுத்துருங்க. செட் கரண்ட் க்ளோஸ் கொடுத்துக்கலாம். இப்போ இந்த ஒரு டைமென்ஷன்ஸ் மட்டும் டெலிட் பண்ணிவிட்டு இப்போ செட் கரண்ட் க்ளோஸ் கொடுத்ததுனால இதுதான் காப்பி ஆஃப் ஸ்டாண்டர்ட் தான் ஆக்டிவேட்டில் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக நம்மளால் ஸோ அவங்க என்ன மாதிரியான டைமென்ஷன்ஸ் கொடுத்தாங்களோ அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸே நம்ம ஈஸியாக பண்ணி முடிச்சிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப சிம்பிளாக ட்ரா பண்ணலாங்க. ஸோ இந்த கார்னர் வந்து டேண்டன்சியாக தான் வரையணும், பட் டேண்டன்சியாக நம்ம வரையலை, ஒரு அப்ராக்சிமேட் வேல்யூ கொடுத்து தான் நம்ம வரைஞ்சிருக்கோம். ஸோ அதே மாதிரியே நீங்கள் கொடுத்து வரைஞ்சிக்கங்க, ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணாதீங்க. இது ஜஸ்ட் ப்ராக்டிஸ் ட்ராயிங் மட்டும்தான். இந்த ஆப்ஷனை வந்து அடுத்த வீடியோவில் நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. பேராமெட்ரிக்ஸை வச்சு எப்படி யூஸ் பண்ணி வரையணும் அப்படின்றது, பேராமெட்ரிக்ஸ்னால் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.